ரஜினி சார்ன்னு சொன்னால் ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் ஹிம். நான் இந்த படம் ரோபோ இல்லை, சின்ன வயசுலேருந்து ரஜினி சார் ஃபேனு. எங்கள் வீட்டிலாம் படம் ஒன்றா போனோன்னா ரஜினி சார் படத்தை தான் போயிட்டுருப்போம். வீட்டில் எல்லோரும் படித்தவங்களா இருந்தால் கூட வந்து மாடர்ன் இருந்தால் கூட கமர்ஷியல் மாஸ் ரஜினி சார் படம் தான் போயிட்டுருப்போம். அண்டு எனக்கு நம்பவே முடியல, திடீர்னு ரஜினி சாரோட ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா படம்லாம் பார்த்துட்ருக்கோம், அவரோட போய் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னும் போது இட் வாஸ் அ கிரேட் ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஹீ இஸ் அ கிரேட் ஹியூமன் பீயிங். அவரோட ஒரு நல்ல மனிதர், அவரோட நிறைய விஷயங்களுக்கு லேர்ன் பண்ண முடிஞ்சுது. அண்டு படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேவே வந்து எனக்கும் ரஜினி சாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. அஃப்கோர்ஸ் மேக்கப் டெஸ்ட்லாம் முதல்ல டெஸ்ட் எடுத்துட்டோம் ரஜினி சாருக்கு மெட்ராஸ்லேயே. சாங்கில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து மூவி கேமரா வச்சு ப்ராப்பராக ஷூட் பண்ணுறோம். ரஜினி சார் ஐஸ்வர்யா வச்சு மாச்சு பிச்சுல ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங். வி காட் தி பெர்மிஷன், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கேமரா ஷூட் பண்ணும்போது அந்த பார்க் டைரக்டர், அந்த நாங்கள் ஷூட் பண்ண கிளிமஞ்சாரோன்ற சாங், அப்போ வந்து அந்த பார்க் டைரக்டர் வந்து என்ன சொல்லிட்டாரு, லைட்ஸ் ஆர் நாட் பெர்மிட்டட், எனக்கு இங்கே ஜாஸ்தி ஓவர் வெயிட் ஆகுது, நான் எக்யூப்மெண்ட் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாரு. ஃப்ரேம் வச்சுட்டு ரஜினி சார் அண்ட் ஐஸ்வர்யா பக்கத்தில் இருக்கும்போது டான்சர்ஸ்லாம் ஃபாரினர்ஸ், எல்லாம் ஒயிட் ஸ்கின். இதில் டக்குன்னு ஒரு ரஜினி சார் என்னை பார்த்தார், லைட் இல்லைன்னு என்னை பார்த்தாரு. அப்புறம் நோ ப்ராப்ளம், என்ன ஜென்ரலாக ஐ லைக் டு ஷூட் லாட் ஆஃப் நிறைய அவைலபிள் லைட் ஒர்க் பண்ணியிருக்கேன். வாரணமாயிரம்லேயே பார்த்துருப்பீங்க, நிறைய அவைலபிள் லைட் ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் சேதுலாம் ஒர்க் பண்ணதுனால கான்ஃபிடண்ட்டாக ஒர்க் பண்ணோம். தட் இஸ் என்ன பண்ணோன்னா லைட்டை எக்ஸ்ட்ரா போட முடியல. அஃப்கோர்ஸ் ஒன்லி தெர்மோகோல்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஐஸ்வர்யாவுக்கு போகிற லைட்ஸை கொஞ்சம் கட் பண்ணேன் கட்டரை வச்சு. ஸோ இட்ஸ் அ மேனிப்புலேஷன் தான், பாசிட்டிவ் நெகட்டிவ் தான், அடிஷன் சப்ராக்ஷன். ஸோ அவங்களுக்கு போகிற லைட்டை சப்ராக்ட் பண்ணவுடனே இவருக்கு வந்து ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்படி தான் மேனிப்புலேட் பண்ணி டக்குன்னு ஒர்க் பண்ணோம். அவருக்கு ரஜினி சாருக்கு அப்போ வரைக்கும் டவுட், நேற்று சாயந்தரம் பேக்கப் உடனே கேட்டார், நிஜமாக லைட் வேண்டாமா, லைட்லாம் அடிக்கிறீங்க பரவாயில்லையா சார், எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்னு. அப்புறம் அந்த டிஜிட்டல் ஸ்டில்ஸ்லாம் பார்த்து ஃபேன்டாஸ்டிக்காக இருந்துச்சுனாரு. அப்புறம் சாங் பார்த்து முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணார் ரஜினி சார். அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, ரஜினி சார் வந்து டப்பிங் முடித்தார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் டப்பிங் முடித்த உடனே 7 மணிக்கு முடிச்சுட்டு உடனே ஒரு 9 o'clock எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, ஃபேன்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா இந்த படம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணுறீங்க, கமர்ஷியல் கேமராமேன் மாதிரி அந்த ஸ்பீடில் ஒர்க் பண்ணுறீங்க, பட் குவாலிட்டி வேறு மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசினார். அவர் நெக்ஸ்ட் டே கூட சொல்லியிருக்கலாம். அன்றைக்கி உடனே ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணது ரொம்ப வெரி நைஸ் ஆஃப் ஹிம். எப்பயுமே மனசில் வச்சுக்க மாட்டார், உடனே சொல்லிடுவார். லொக்கேஷனில் கூட ஒரு ஷார்ட் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர் அப்படின்ட்டு கை கொடுத்துருவார். அந்த மாதிரி வெரி வெரி ரஜினி சார் மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாது. ராண்டி சங்கர் சொன்னாங்க, நேரம் இல்லை, இந்த வெற்றி விழாவில் வந்து இன்னும் நான் வந்து இதாக சொல்கிறேன், ராண்டி மாதிரி ஒரு கேமராமேனை வந்து பார்த்ததே கிடையாது, மனுஷனையும் நான் பார்த்தது கிடையாது. சங்கர் சொன்ன மாதிரி அவர் மட்டும் அவர் கோஆப்ரேஷன் இல்லைன்னு சொன்னால் 4 வருஷம் ஆனால் கூட இந்த படம் முடிஞ்சிருக்காது. ஐஸ்வர்யா ராய் எனக்கு தெரிஞ்சு ஷீ இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் உமன் இன் த வேர்ல்ட், நோ டவுட். நிறைய ஆர்டிஸ்ட் நான் ஷூட் பண்ணியிருக்கேன், மற்றவங்க கோச்சிக்கூடாது, பட் எனக்கு தெரிஞ்சு வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஷீ இஸ் த மோஸ்ட் கார்ஜியஸ் அண்ட் பியூட்டிஃபுல் உமன் இன் த வேர்ல்டு. அவங்க ஷீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட், நாட் ஓன்லி பியூட்டிஃபுல், ஷீ இஸ் வெரி இன்டெலிஜென்ட். டைமிங் தெரியும், ஒரு ஷார்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, எவ்வளோ டியூரேஷனு, இந்த லாங் ஷாட்டுக்கு அப்புறம் இங்கே மிட் ஷார்ட்டாக க்ளோஸாக எல்லாமே தெரியும். ஷீ நோஸ் டைரக்ஷன், ஷீ நோஸ் சினிமாட்டோகிராஃபி, ஷீ நோஸ் மேக்கப், எவ்ரி திங் ஷீ நோஸ். ஒரு வெர்சடைல் குவாலிட்டி இருக்குது ஐஸ்வர்யா கிட்ட. அண்ட் ஷீ இஸ் குவைட் கோஆப்ரேட்டிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைட்டிங்லாம். வந்து இந்த பக்கம் வேண்டாம், அந்த சைடு திரும்பணும், இது வேணும் இது வேணும் நான் சொன்னேன்னா கூட இமீடியட்டாக ஒரு சின்ன இது இல்லாமல் ஷீ யூஸ் டு. ஏன்னா பிகினிங் அந்த ஃபியூ ஷார்ட்ஸ் ஸ்டில்ஸ்லாம் பார்த்து ஷீ காட் வெரி மச் இம்ப்ரெஸ்டு. அண்ட் ஐ ஆல்சோ யூஸ் உங்களுக்கு ரொம்ப நிறைய மேக்கப்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வந்த போது நான் டேக் கேர் ஆஃப் யர் ஸ்கின் டோன் another திங்னு சொல்லிட்டு ஷீ நோஸ் ஒன்ஸ் ஷீ இஸ் இன் அ குட் ஹேண்ட், ஷீ ஸ்டார்டட் கோஆப்ரேட்டிங். அண்ட் அப்பப்போ ஈவன் ஷீ யூஸ் டு அப்ரிஷியேட் இஃப் ஷீ சீஸ் சம் வண்டர்ஃபுல் ஷார்ட் எடுத்தாச்சுன்னா உடனே ஷீல் கம் அண்ட் கிவ் அ ஹேண்ட், ஷேக் கொடுத்து ஃபினாமல் ஃபண்டாஸ்டிக் லைட்டிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இட் வாஸ் குவைட் என்கரேஜிங் அண்ட் நல்ல ஸ்பிரிட் இருந்துச்சு. அண்ட் இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது. எல்லாருக்குமே ஒர்க் பண்ணும்போதே ஒரு எல்லாமே கரெக்டாகவே போயிட்டு இருந்துச்சு, எதுவுமே ஒரு அப்டக்கிள் இல்லாமல் போயிட்டு இருந்தது. Randy, it's been a privilege to have been photographed by you. You have been incredible for my vanity. You might help back up Vivek's story out there. So thank you so much for having made, like Shankar sir rightly put it, that having worked on a film like this, which has not been easy at all technically, and on a daily basis there is so much to have been done, you made it painless.
Truly. I mean, for actors to have remained connected, and I'm Rajni sir, you'll back me up on this, to have remained connected, motivated on a daily basis, despite the amount of technical expertise that had to be brought into every frame. Thank you for just making it fun and helping us remain creatively connected on such a difficult film. It's I can't compare Bala and Shankar sir because ரெண்டு பேருமே ரெண்டு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. பாலாது வேற ஸ்கூல் அண்ட் சங்கர் சார் வேற ஸ்கூல். இதில் நான் வந்து நடுவில் ஐ லைக் டு டூ ஆர்ட் ஃபிலிம், கமர்ஷியல் ஃபிலிம், எந்த படம்னா ஐ லைக் டு பி அன் ஆல்ரவுண்டர், வெர்சடைல், எல்லாமே பண்ணணும்னு ஆசை எனக்கு. ஒரு காமெடி படம் கூட வந்து எனக்கு ஷூட் பண்ண முடியும். பாலாக்கு சில ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்குது. அவர் வாங்குகிற பெர்ஃபார்மன்ஸு, அந்த ஸ்கிரிப்ட், ஒரு இன்டென்ஸான ஃபிலிம். சங்கர் சாருக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. கமர்ஷியல் சினிமா வந்து எந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போக முடியுன்றது அவரால் மட்டுமே முடியும். ஸோ ஐ டோன்ட் திங்க் யூ கேன் கம்பேர். ரெண்டு பேருக்குமே அவங்க இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் வைப்ஸ். ரெண்டு பேருமே எனக்கு வந்து ரொம்ப சிங்காக இருந்தாங்க. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஐ கோ இன் டு த குரூப். கரெக்டாக போனால் ஆல் தமாக செட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் இட் ஃபார் தம். என்னோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா கதைக்கு ஏற்ற மாதிரி ஷூட் பண்ணுறது தான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. லைக் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் லைக் ஈவன் சேதுவில் ஆரம்பித்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பெஷாலிட்டியை வந்து கதைக்கு ஏற்ற மாதிரி ஷூட் பண்ணுறது தான் பழக்கம். சில சினிமாட்டோகிராஃபர்ஸ்லாம் சாங் மட்டும் சூப்பராக ஷூட் பண்ணிட்டு சீன்ஸ் இறங்க மாட்டாங்க. நான் வந்து ஐ கான்சன்ட்ரேட் மோர் ஆன் சீன்ஸ். எவ்ரி சீன் பார்த்தீங்கன்னா இந்த சீனுக்கு விஷுவலாக என்ன பண்ணலாம், லைட்டிங் வைஸ் என்ன மூடு கிரியேட் பண்ணலான்றது என்னோட ரைட் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன்னி வரைக்கும் அது இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் ஃப்ரம் அ டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ and then I proceed, and that's become my style also. To say yes to a project அப்படின்னா எனக்கு வந்து it should be very inspiring. எனக்கு வந்து see it may not be the greatest script in the world, but வந்து எனக்கு வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கணும், கன்வின்சிங்காக இருக்கணும். எனக்கு வந்து ஒரு சேலஞ்ச் கொடுக்கணும், இந்த படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் கொடுக்கணும். அப்போ தான் நான் கமிட் பண்ணுவேன். நான் அதாவது நான் பண்ணுற படம்லாம் கிரேட் எக்ஸ்ட்ரீம் சூப்பர்லாம் சொல்ல வரல, பட் எனக்கு கன்வின்சிங்காக இருந்தால் ஐ கோ ஹெட். தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன் என்னோட படங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா படமும் சக்ஸஸ்ஃபுல் தான். ஐ டோல்ட் யூ, சேது, நந்தா, ஜெயம், திருமலை, பேரழகன், ஆர்யா, வாரணம் ஆயிரம், இப்போ ரோபோ. ஸோ அந்த சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம் நான் செலக்ட் பண்ணுறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அஃப்கோர்ஸ் 1 or 2 மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஐ மீன் வேண்டாம், கரெக்டான படம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வாரணம் ஆயிரம் ஷூட் பண்ணேன். ஒரு நடுவில் ஒரு கேப், வியாட கேப். அந்த கேப்பில் சடனாக ஒரு கன்னடா ஃபிலிம் வந்து ஒரு டைரக்டர் சொன்னார், சார் பண்ணுறீங்க? இல்லை சார் எனக்கு பண்ண முடியாது, ஆல்ரெடி தமிழ் இருக்குது, ஹிந்தி தான் கேட்டுருக்காங்க. இல்லை சார், முங்கார மலைன்னு ஒரு படம் பண்ணேன், 1 year ஓடிச்சு, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னாரு. சார் குயிக்காக நான் வேணா ஒரு 10 minutes ஒரு நரேட் பண்ணுறேன் அப்படின்னாரு. கதை கேட்டேன்னா ரொம்ப லைட்டர் வெயின் ஃபிலிம் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு மான்சூன் ரெயின் நடக்கிற படம் அப்படின்னாரு. மான்சூன் ரெயினா ரியல் ரெயினா அப்படின்னு. ஆமாம் சார், பெங்களூர் இந்த சீசனில் பண்ணோம்னா கண்டினியூஸாக 65 நாள் 70 நாள் மழை பெஞ்சிட்டே இருக்கும். அப்போ எனக்கு பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது. கமான், ஐ டூ திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டேன். நோ லைட்ஸ் அவைலபிள். லைட்ஸ் அஃப்கோர்ஸ் இருந்துச்சு, பட் ஐ டென்ட் யூஸ் லைட்ஸ். அவைலபிள் லைட்டில் கொட்டுற மழை நனைஞ்சிக்கிட்டே ரெயின் கோட்லாம் போட்டுட்டு கால்லாம் இதாகிடும். அதில் போய் ஒர்க் பண்ணி ஷூட் பண்ணேன். ஐ லைக் டு டேக் சேலஞ்சஸ். ஸோ அந்த படமும் ஒரு 175 days போச்சு. அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமர்ஷியல் படம் பண்ணிகிட்டே இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா சைனடுன்னு ஒரு படம் பண்ணேன், குப்பி. ஜஸ்ட் 25 days ஷூட் பண்ணேன். இந்த சிவராசன் இந்த குரூப்போட லாஸ்ட் 20 days அப்படின்னு கதை. எனக்கு கதையோட நான் எடுத்துக்கிட்ட பாயிண்ட்டு லாஸ்ட் 20 days ஆஃப் சிவராசன் அண்ட் குரூப். தட் வாஸ் குவைட் இன்ஸ்பைரிங். அண்ட் லொக்கேஷன்லாம் சின்ன சின்ன ரூம்ஸ், டார்க் ரூம்ஸ் தான் இருக்கும். அது சேலஞ்சிங்காக இருந்தது. அதில் என்ன பண்ணேன்னா சும்மா ஒரு டே எஃபெக்ட் நைட் எஃபெக்ட் பண்ணாமல் டே எஃபெக்ட், மிட் டே, ஈவினிங், நைட் எஃபெக்ட், நைட் லைட் ஆஃப் பண்ண அப்புறம் நைட் எஃபெக்ட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நியூவன்சஸ்லாம் எடுத்து விஷுவலாக அந்த படத்துக்கு இது பண்ணியிருந்தேன்.